2024க்குன்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் கோல்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா செட் வந்து பண்ணோம். கிட்டத்தட்ட கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் போன இயரு நம்ம இதெல்லாமே நான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா அதை என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசல்ட்டாக வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி 2025க்கு நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2024 கோல்ஸ் வந்து நம்ம வந்து கெரியர், ஹெல்த், வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பிரித்து வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒவ்வொரு இதுலையும் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி நான் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கெரியர் வைஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்தளவு நான் வந்து கொஞ்சம் மாடரேட்டான டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட வீடியோ வந்து லிசன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா அதை பில்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணேன். பட் அந்த மாதிரி கோர்ஸ் எதுவும் நான் இன்னும் வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி எதுவும் நான் இது வந்து பண்ணலை. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட நான் 100% பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 65% நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு இதை பொறுத்தளவு நான் வந்து கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் ரீடிங். ஸோ புக்ஸ் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 12 புக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆக்சுவலாக அது என்னால் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் வந்து பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு அப்படி அப்படின்றது மாதிரி என்னென்னமோ நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஹெல்த்து அந்த என்ன மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த இதில் நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு ஒரு அஃபெக்ட் வந்து ஆச்சு. அதனால் என்னால் என்ன பண்ணணும்னா அதை கண்டிப்பாக பண்ண முடியல. ஸோ இது என்னோடய மிஸ்டேக். நான் அதை வந்து இதாக சொல்லலை, என்னோடய மிஸ்டேக் தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 150 வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 வீடியோக்கு 120 வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும். 120 ஆமாம் சம்திங் அந்த 150 அந்த இதுக்குள்ளே வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து பண்ண முடியல. பட் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் 110 வீடியோஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஆகஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே மீண்டு வந்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அப்போ இருந்து தான் நம்ம வீடியோஸ் வந்து மந்த்லி வந்து வீக்லி 2 வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்து மாற்றி நம்ம வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மாடரேட்டாக தான் என்ன பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெயிட் கெயின் அண்ட் மெடிடேஷன் சொன்னால் மெடிடேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த வெயிட் கெயின் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடாக நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ அதை நம்ம வந்து விட்டுட்டோம்னு சொல்லல பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆனதுனால நம்ம எதுவுமே அதை பற்றி என்ன பண்ணலைன்னா அதை கேரை எடுத்துக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம ஒரு 1 lakh போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அதை 1 lakh போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணல. நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவராலாக நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூலேயே நமக்கு ஒரு அந்த இதில் பார்த்துருப்போம். ஸோ அந்தளவு ஆனால் என்னால் கன்சிஸ்டன்சியாக மந்த்லி 1000 rupees என்ன ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுவே நான் வந்து ஒரு பெரிய இதாக நான் என்ன பண்ணுறேன்னா பார்க்குறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ரன்னிங் அதெல்லாம் கண்டிப்பாக போகவே இல்லை சொல்லப்போனால். ஸோ அதை நான் அவாய்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து நான் மிஸ்டேக்காகவே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே அது ஒரு 2020 அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒரு வீடியோ வந்து நான் ஆரம்பித்தேன். பட் அது ஒரு ஸ்டார்டிங் நல்லா போச்சு. அடுத்து அந்த மாதிரி ஆன உடனே எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியல என்னாலேயே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே பிளான் பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிளான் எவ்ரிடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் இந்த மாதிரி போனேன்னு. ஸோ அது நான் ப்ராப்பராக நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை வந்து ஹை லெவலில் நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஆமாம் நான் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதை எடிட் பண்ணுற ஷெட்யூல் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து அந்த மாதிரியான அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம வேக்கப் ஆகணும் அந்த மாதிரியான எவ்ரிடே எனக்கு பிளான் பண்ணி அந்த ஒரு இதாக தான் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி வந்து போச்சு. அப்படின் போது அதில் நான் ரொம்ப என்ன பண்ணுறேன்னா இது வந்து பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024 கோல்ஸ் அடுத்த அளவு இந்த ஓவராலாக சேர்த்து 100% நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கேட்டிங்க அப்படின்னா நான் 50 தான் சொல்லுவேன். பாதிக்கு பாதி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவு நான் எதுவுமே ஃபுல்லாலாம் நான் என்ன பண்ணலைன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணல. ஒரு சில இதில் நான் ஃபுல்லாக பாதிக்கு மேலே பண்ணியிருந்தாலும் நான் 15 தான் என்ன பண்ணுவேன்னா சொல்லுவேன். ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி தான் எனக்கு வந்து 2024 வந்து போச்சு. இது சரி கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். பட் நிறையா இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வந்து இந்த ஒரு இயர் எனக்கு நிறையா லெசன் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு இயராக நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் பார்க்குறேன். அடுத்து 2025 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து யூடியூப் வந்து நம்ம நல்லா பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எடிட்டிங்லேயே நிறையாது நம்ம பண்ணுறோம், நிறையாது கற்றுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கூட. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பை வந்து நம்ம நல்ல ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் போடணும் அப்படின்ற வேல்யூபிளான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி மந்த்து ஒரு 10 வீடியோஸாவது நம்மளை வந்து
கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. அதுக்கு மேலேயும் கொடுக்கணும். பட் இதை வந்து நான் ஆவரேஜாக சொல்கிறேன். ஏன்னா சொல்லிவிட்டு பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து நான் ஃபீல் வந்து பண்ணேன். ஸோ எல்லாரும் மாதிரியுமே நம்மளும் இதை வந்து சொல்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை என்னால் இப்போ புரிஞ்சுக்கிற முடியுது. அந்த ஒரு சிச்சுவேஷன் ஒன்று மாறும் போது யாராலுமே எதுவும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய மிஸ்டேக் கிடையாது, அது சிச்சுவேஷனாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ யூடியூப்க்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எப்படியாவது அது ஃபுல்லாக வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ் அண்ட் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக குட்டாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். அது மட்டும்தான் ப்ராப்பராக நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி வெல்த் வந்து நல்லபடியாக பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அதை நோக்கி வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பாக நான் சொன்னேன், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண பின்னாடி அதை வந்து நான் ஷேர் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து வெல்த்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த இயரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,100 rupees நம்ம மந்த்லி 1,000 என்ன நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ஒரு இயரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 பண்ணியிருக்கோம்னா இந்த வருஷம் ஒரு 24,000 கிட்டத்தட்ட அது சேர்க்காமல் அரௌண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 24,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது மந்த்லி ஒரு 2,000 வச்சுக்கிட்டா கூட 24,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது. ஸோ இது மினிமலாக தான் நான் என்ன பண்ணுறேன்னா செட் வந்து பண்ணுறேன். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத வந்து அப்படி நம்ம மினிமலாக இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி இது வந்து 2025க்கான கோல்ஸ் மட்டும் கிடையாது. இதை வந்து நான் ப்ராப்பராக நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக பண்ணுறதுக்கு தான். ஸோ இனிமேல் கோல்ஸ் அப்படின்றது ஒன்று வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடாது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணுறேன். லாங் டேர்மாக நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அதுக்கு நம்ம க்ரோத்துக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்றதோடைய மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு அடிஷ்னலாக அது ஒரு ஹாபிட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணுமே தவிர அதை ஒரு கோலாக வந்து செட் பண்ணி நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இடையில நிறையா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன் கூட. நீங்கள் நிறையா பேஸ்கெட் அந்த ஒரு டூடோ லிஸ்ட்டில் நிறையா தான் ஆட் பண்ணாதீங்க, அது சைக்காலஜி படி உங்களுக்கு வந்து இது வந்து ஆகும் அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2025 மட்டும் இல்லை, அடுத்து ஃபுல்லாக நம்ம கன்டினியூ பண்ண போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் அண்ட் ஹெல்த்து, வெல்த்து அண்ட் நம்மளுடைய கெரியர் ரிலேட்டடாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா 2025 பொறுத்தளவு கொஞ்சம் பெட்டராக வந்து வாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, எது உங்களுக்கு தெரியுமோ அண்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை ஒரு சேனலாக ஆரம்பித்து உங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் வந்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு பின்னாடி அது ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து நீங்கள் அது ஒரு இதாக பார்க்காம, அதாவது எப்படி சொல்கிறேன்னா அதில் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டால் நமக்கு ரெவன்யூ வரும் அந்த மாதிரி பார்க்காம உங்களை நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணியிருக்கிறதுக்காவது ஓகே நம்மளால் பேச முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களை என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய முன்னாடி வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம் டீனேஜ் லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே ஒரு 10 பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஷேர் வந்து பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த ஒரு வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக 2025 எல்லாத்துக்குமே நல்லபடியாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் நல்லா நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா மேலே வாங்க அண்ட் க்ரோத்திங் ஸ்டேஜுக்கு வாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து செட் வந்து பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.